பேலன்ஸ் வேணும். ப்ரோட்டீனு, விட்டமின், ஃபைபரு, நார் சத்து, சத்துணவு, கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்ஸ். ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் வந்து நான் நினச்சிக்கிறோம் மாமிச சத்து, மாவு சத்து, அதான் நினச்சிக்கிறோம். எண்ணெய், காய்கறியை பற்றி, கீரை பற்றி அது அதை ஒரு நம்ம யோசிக்கல. ஸோ இது தப்பு. வாழைப்பழம் மாவு, உருளைக்கிழங்கு மாவு, கீரை வேணும், கீரை, பழங்கள், ஃபைபர் முக்கியம். 100க்கு 100 ஃபைபர் வேணும், நார் சத்து. ஜூஸ் சாப்பிடக்கூடாது. ரோட்டில் கடை போய் ஜூஸ் போடுவாங்க, ஃபுல்லு பழங்கள் சாப்பிடணும். அந்த நார் சத்து வந்து சுகர் ஸ்லோ ஆகிடும், கிருமிக்கு நல்லது. அடுத்து போடுங்க. நாங்கள் சாப்பிடுவோம். கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்ஸ் எப்படி தமிழில் எப்படி சொல்கிறது? கான்சன்ட்ரேட்டட் ஃபுட்ஸ். மாவு பொருள், மாமிசம் பொருள் வந்து கான்சன்ட்ரேட்டட். அடர்த்தியான உணவு. ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் வந்து ஸ்டார்ச்சு. ப்ரோட்டீன்ஸ் பில்ட் பாடிஸ். உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கட்டிடம். இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் தான். இந்த தோல், இந்த முடி, இந்த நகை, இதெல்லாம் ப்ரோட்டீன் தான். கண், சில இந்த ரசாயனங்கள், இதெல்லாம் ப்ரோட்டீன் தான். பாடி வந்து மாவு பொருள் கிடையாது, பாடி வந்து ப்ரோட்டீனு. ஸோ ப்ரோட்டீன்ஸ் கண்ட்ரோல், கட்டுப்பாடு, குளுக்கோஸு. ஸோ நம்ம சாப்பிட்டா நம்ம இது ஒன்று சொல்கிறேன். நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுவோம். சம்பாதிச்சுட்டு செலவு. சேவிங்ஸ் இல்லை. சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, கூலி வேலைக்கு போக முடியாது, எதுக்கு போக முடியாது, சம்பளம் வராதுன்னா அவ்வளோதான் போச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த ரைஸ் சாப்பிட்றது சாப்பிட்றது இல்லாமல். சேவிங்ஸ்னா சேமிப்பு இல்லாமல். நீங்கள் சத்துணவு சாப்பிட்டா உங்களுக்கு சேமிப்பு. பால், கறி, மீன், முட்டை, நட்ஸு, லெக்யூம்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜி, சக்தி கொடுக்குது. சர்க்கரை, ரைஸும், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி சுகர். தட்ஸ் சப்போஸ் ஓவர் சாப்பிட்டாச்சுன்னா ரைஸ், இந்த பொய் பசி வந்ததுக்கப்புறம் அதனால் வயிறு வருது. பொய் பசி வயிறு, அந்த சோறு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு அப்படி ஊதிடும், மனுஷன் ஊதிடும். எண்ணெய் நாள் கிடையாது, முட்டை நாள் கிடையாது, சோறு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், பழங்கள் அந்த சரி சொல்லியாச்சு. வாங்க. ஃபைபர், நார் சத்து. இந்த ஆள் கூட நார் சத்தா, எனக்கு நார் சத்தா, இதெல்லாம் நார் சத்து. வாங்க. நார் சத்து ரொம்ப முக்கியம். குளுக்கோஸு, இந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நார் சத்து வேணும். டயபெட்டிஸுக்கு, சர்க்கரை வியாதி அவங்களுக்கு நார் சத்து தான் வேணும், ரொம்ப முக்கியம். நார் சத்து வந்து ஓட்ஸ் நம்பாதீங்க. ஓட்மீல், ஓட்ஸ் அது வந்து மரத்தூள் சாப்பிடாதீங்க. மரத்தூள் நம்பாதீங்க. காய்கறி, கீரை, அந்த மாதிரி. ஆமாம், அந்த மரத்தூள் இது வந்து தவுடு. குதிரை வந்து வயிற்றுலாம் போகுது. இந்த பிராண்ட், அதுக்கு பேர் பிராண்டு. அவங்க எல்லாம் குதிரைக்கு கொடுத்து எல்லாம் வயிற்று கடுப்பு. குதிரைக்கு வயிற்று கடுப்பு. ஃபைபர், மைக்ரோப்ஸ்னால் அந்த கிருமிகள் கோடிக்கான. எத்தனை நட்சத்திரம் இருக்குது ஆகாயத்தில், நைட்டில் இருட்டோட நட்சத்திரம் அத்தனை. அது டபுள் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்குது, உயிர் பொருள் இருக்குது. அவங்களுக்கு எதுக்கு இந்த நாசர் அவங்களுக்கு ஏணி மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு. மூட் கண்ட்ரோல் ஆகிடும், மைண்டு கண்ட்ரோல் ஆகிடும். அது இந்த கிருமி அவங்களே உனக்கு ரெண்டாவது ஒரு மைண்டு. சரி, ஃபைபர் பேத்வேஸ், அதுதான் ஏணி. இந்த கொண்டைக்கடலை. ஸோ கொண்டைக்கடலை, பாசிப்பயிர், தட்டம்பயிர், கொள்ளு வந்து நார் சத்து. பருப்பு வந்து அவ்வளோ நார் சத்து இல்லை. பருப்பு எடுத்து அப்படி போட்டு செத்தியில் போட்டு அது உயிர் கிடையாது, முளைச்சி வைக்கணும். அது ஒரு உயிர் பொருள். அதில் இந்த தொழி வந்து நார் சத்து. அது நல்ல தங்கம், உங்களுக்கு தங்கம். பருப்பு நம்பாதீங்க. பருப்பு சாப்பிடலாம், இப்போ பருப்பு பத்தாது. Protein and fiber work together to slow digestion. இது வந்து நெட்டில் இருந்து நான் எழுதலை,
இது நெட்டில் இருந்து. ஸோ அந்த மாமிச செட் சொல்கிறோம், மாமிச செட்டும் ஃபைபரு. கறிக்கு அந்த மாதிரி ஃபைபர் கிடையாது. கறியும் முட்டை பாலும் அது ஃபைபர் கிடையாது. அதனால் இந்த பயிர் வகை தான் பெஸ்ட்டு ஃபைபரு, நார் சத்து. ப்ரோட்டீன் சாப்பிட்டா இந்த கொண்டக்கடலை பாசிப்பயிறு சாப்பிட்டா ஆப்படைட் ரிடியூசிங் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ரசாயனம். ஸோ இந்த பசி தீர்க்கும். பயிர் வகை சாப்பிட்டா பசி தீர்க்கும், பசி இருக்காது. உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது, சேமிப்பு, பேங்க்கில் இருக்கிற சேமிப்பு. இதெல்லாம் அந்த மாதிரி. இது இங்கே தான் போவேன், இது உண்மை. இது சும்மா இது வேஷம் கிடையாது. இது நம்ம இங்கே தான் ஷாப்பிங். லக்கு கொடைக்கானலில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ஆர்கானிக், வேறு மருந்து தெளிக்காமல். தயவு செய்து நீங்கள் காரட் வாங்கும்போது அந்த தளிர் இருக்கணும். ஏன்னா கொடைக்கானலில் களைக்கொல்லி அரைச்சிக்கிறாங்க. எடுக்கும்போது களைக்கொல்லி அரைச்சி விழுந்து இந்த தளிர் விழுந்து நோண்டி அது சாக்கில் போட்டு கொண்டு வருவாங்க மதுரைக்கு, இங்கிட்டு அங்கிட்டு. எது தெரியாது, ஊட்டியை பற்றி தெரியாது. கேரட் தளிர் இருக்கணும். உருளைக்கிழங்கு ஆபத்து. உருளைக்கிழங்கு களைக்கொல்லி அரைச்சிக்காங்க. அந்த களைக்கொல்லி நம்பர் 1 பாய்சனு, பேரக்வாட். அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அந்த களைக்கொல்லி டேஞ்சரான பொருள். நீங்கள் எல்லாம் ஒரு கேம்பெயின் வேணும் அந்த களைக்கொல்லி பேன் பண்ணுறதுக்கு. நிறைய நாட்டில் பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்கு கேரட் ரொம்ப டேஞ்சரு. புரியுதா நான் சொன்னது? இந்த உருளைக்கிழங்கு அப்படி புஷ்ஷுன்னு இருக்குது, களைக்கொல்லி அடித்து விழுந்து நோண்டி சாக்கில் போட்டு கொண்டு போய் உங்கள் இது இல்லை சார், கொடைக்கானலில் கிடைக்கும், தளரில் கிடைக்கும். நீங்கள் கூட டிமாண்டு கேளுங்க, தளர் எங்கே கொடுங்க. நீங்கள் டிமாண்ட் சில சமயம் கோயம்புத்தூரில் வரும்னு நினைக்கிறேன். ரோட் சைடில் அந்த அப்போ கேரட் சாப்பிடாதீங்க. நான் நேராக பார்த்துருக்கேம்மா, நான் நேராக பார்த்துருக்கேன். களைக்கொல்லி அடிச்சுக்கேன். இது உண்டாக்கிடும் பார்க்கின்சன்ஸ் உண்டாக்கிடும். அந்த களைக்கொல்லி அடித்தால் அப்படி இருக்காங்க எல்லாம் சீக்கு. காலிஃப்ளவர் வந்து கொடைக்கானல் காலிஃப்ளவர் ஓகே. நீங்கள் ஒட்டன் சத்திரத்தில் காலிஃப்ளவர், கீழே நாட்டில் காலிஃப்ளவர் சரியில்லை, மேலே ஹில்ஸ் காலிஃப்ளவர் பரவாயில்ல. கேபேஜ் நம்ம ஹில்ஸ் நான் கேட்பேன். நான் பக்கத்து தோட்டம் இப்படி நான் கொஞ்சம் லக்கு. ட்ரை பண்ணிங்க, டிமாண்ட் பண்ணிங்க. உங்கள் காய்கறிக்கார், உங்கள் டீலருன்னா கேளுங்க, இது எங்கேருந்து வந்தது, இப்போ ஆர்கானிக். நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருங்க, ஆர்கானிக் வேணும் கேட்டால் ரொம்ப முக்கியம். அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த நான் சொன்ன கோடிக்கணக்கு கிருமி இருக்குல்ல, அதை எஃபெக்ட் ஆகிடும். அந்த கிருமி நமக்கு மூட் நல்லா இருக்கும். கிருமினால மூட் நல்லா இருக்கும். we can feel very fresh. இந்த கிருமி போச்சு அவங்களுக்கு சீக்கிரம் நமக்கு துக்கம் வரும் கட்டாயம். ஸோ ஓவர் கெமிக்கல் சாப்பிட்டா உடனே நம்ம மைண்ட் எஃபெக்ட் ஆகிக்குது, மனசு எஃபெக்ட் ஆகிக்குது. சரி, அடுத்து கட் மைக்ரோப்ஸ். இதுதான் கிருமிகள். அந்த கிருமிகள் வந்து நம்ம டைஜஷன் அவங்க பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இருக்குது. கான்ஷியஸ்னஸ், மைண்டு, சித்தம் எஃபெக்ட் ஆகிடும். யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்கள் சாப்பிட்ட முறை நீங்கள் இருக்கிறீங்க. நான் எப்படி சாப்பிட்டது அப்படி இருக்கிறோம். சர்க்கரை, சுகர், இந்த மாவு, லேஸு இந்த பசங்க தயவு செய்து சின்ன பசங்களுக்கு இந்த பிஸ்கெட்டு, மிட்டாய் எல்லாம் கூட பெரிய தப்பு. சிகரெட் கொடுப்பீங்களா? சின்ன குழந்தை சிகரெட் கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் சின்ன குழந்தை டீ காப்பி பெரிய தப்பு. நான் அவங்க கேட்பாங்க, அவங்க வேணுமா கேட்பாங்க. சரி, சிகரெட் கேட்டால் கொடுப்பீங்களா? லேஸ் வந்து பியூரம், உப்பு, எண்ணெய். என்ன சொல்லுவாங்க, இந்த துணிமணி எடுத்து நிறைய எண்ணெய் போட்டு பூசிட்டு சர்க்கரை இது உப்பு போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு, அதாவது சர்க்கரை நனைச்சி உப்பு போட்டு எண்ணெய்க்குள்ளே போடிச்சு சாப்பிடுவாங்க மக்கள். இந்த துணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ மென்டல் மனுஷன் தொடி. இது அடுத்து இது ஓவர் ஸ்வீட்டு.
ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. டெய்லி சாப்பிட்டா சுகர் ஏறிடும். மாம்பழம், பேரி, இது சிக்கு, இது வந்து சப்போட்டா, இளநீர் தண்ணி, இளநீர் சுகரு நிறைய பேர் தெரியாது. பருப்பு நல்லது, பருப்பு சாப்பிடலாம். பருப்பு பெஸ்ட்டு. சாஃப்டான சின்ன கொஞ்சம் தோசை பதம் பருப்பு சாப்பிட்டா பெஸ்ட்டு, சூப்பர் ப்ரோட்டீன், மாமிசம் சத்து. தண்ணி வந்து குழந்தைக்கு கொடுங்க, அது சுகரு. ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதினா அது சாப்பிடக்கூடாது. தர்பூசணி பயங்கர சுகரு. இந்த பேரி கூட சுகர். இது நம்பர் 1. இது நம்பர் 1. இந்த 2 இது மாவு பொருள். சரி, அடுத்து இது வந்து நான் கேப்பக்களி கிண்டிகிட்டே இருக்கேன் கிச்சனில். கேப்பக்களி இது வந்து முளைச்ச கேப்பை. இது வந்து மிக்சியா. நான் கறிவேப்பிலை மிக்சியில் இந்த முளைச்ச கேப்பை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். காய்க்கு அந்த தண்ணி வற்றிடணும். நான் அந்த சின்ன சைஸ் மிக்சி ஜாதி போட்டு கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சில பேர் வெள்ளைப்பூடு சாப்பிட மாட்டாங்க. கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, அந்த தானியங்கள் அப்படி மாவாக்கிடுவேன். அது அப்படியே ருசியாக இருக்கும். அப்படி போட்டு வெங்காயம் தனியாக அவிப்பேன். அதை தனியாக அந்த வெங்காயம் தனியாக அவிப்பேன். அப்படி கிண்டிடுவேன். வெங்காயம் இது கிண்டிட்டு இது இப்படி தான் கேப்பக்களி. மேலே கொஞ்சம் முள்ளங்கி சீவி வெண்ணெய் போடுவேன், பட்டரு. ஸோ 5 ஸ்டார் மாதிரி கேப்பக்களி, இது 5 ஸ்டார் கேப்பக்களி வச்சுக்க. ஸோ அது பட்டரு, இது வந்து முள்ளங்கி, இதான் இந்த கேப்பக்களி. இதான் மிக்சி. அடுத்து ராகி. இதை இப்படி தான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு காய்கறி ஆவியில் போட்டுக்கணும். கீழே தண்ணி, இது காய்கறி. இதான் பெஸ்ட்டு. இது வந்து வினோத் கம்பெனி. நான் வினோத்துக்கு வேலை பார்க்கல, பட் நல்ல கம்பெனி வினோத். ஆன்லைன் கிடைக்கும். கொஞ்சம் கவர்டு, 800 ரூபாயோ அந்த மாதிரி. கண்ணாடி கவர்டு. ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். ரொம்ப ஸ்பீடாக. டேஸ்ட்டு. இந்த தண்ணி சூப்புக்கு யூஸ் பண்ணலாம். அது கூட வேணும்னா முருங்கைக்காய் அடியில் முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு அது கூட ஒரு சூப் ஆக்கிடலாம். அடுத்து ஸோ இப்படி பண்ணுவோம். இப்படி தான் சார் எங்கே இருக்காரு. சார் இது சாப்பிட்டாரு, ஆனால் இது சாப்பிடல. இது வந்து ப்ரெஷரில் போடலாம். பயிறு, தொக்கு, காய்கறி, இந்த 3 கலந்து சூப் மாதிரி ஆக்கிடலாம் அந்த தண்ணியில். நான் எந்த ஸ்பைசஸ் நாங்கள் போட்டது பெருங்காயம், மல்லி பொடி, மஞ்சள் பொடி மற்றும் போடுவோம். மூலிகை ஏதாவது அந்த கஸ்தூரி மேத்தி தெரியுமா? கஸ்தூரி மேத்தி தெரியுமா? கஸ்தூரி மேத்தி 25 ரூபாய் பெரிய பேக்கெட் வரும். ரொம்ப டேஸ்ட்டு. நீங்கள் யோசிங்க, ஆன்லைன் போய் பாருங்கள் டேஸ்ட்டு. புதினா போடலாம். ஸோ இது இந்த 3 இது வந்து தொக்கு வந்து எண்ணெய் இல்லாமல், இது வந்து வெறும் தண்ணியில் எண்ணெய் போடாமல், இது வந்து இந்த ஆவியில் போட்டுது. இது வந்து ப்ரெஷர் குக்கரில் ட்ரையாக சாப்பிட்லாம், தண்ணி மாதிரி சாப்பிட்லாம். அடுத்து இப்படி தான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது மஞ்சள் பொடி, ஏலக்காய், நம்ம தோட்டத்திலிருந்து ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், இது வந்து சித்திரத்தை. இது கூட கஷாயத்துக்கு, டீக்கு பதில் கஷாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். கஷாயம். இது வந்து அந்த சின்ன வெங்காயம், இது வந்து செல்ரியோ, இது கஸ்தூரி மேத்தி, இது மல்லி, இது புதினா, வெள்ளைப்பூடு. ஸோ நம்ம சாப்பாடு நல்ல ருசி. சப்புன்னு போர் கிடையாதுல்ல, நல்ல ருசி. ஆனால் சத்து உணவும். இது கஸ்தூரி மேத்தி.
கஸ்தூரி மேத்தி. நீங்கள் அங்கே போய் கடையில் போய் கேளுங்க. வடநாட்டு சாப்பிடும் வடை நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லு, சீப்பு, 25 ரூபாய், இன்னும் நிறைய. கஸ்தூரி மேத்தி இது வந்து கருப்பு உப்பு, பிளாக் சால்ட், ரொம்ப இது இந்து உப்பு. இந்து உப்பு இது கருப்பு கால நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து மல்லிப்பொடி. இது வந்து இதுவா, இது வந்து ஜாதிக்காய். நீங்கள் மஷ்ரூம் யூஸ் பண்ணால், அந்த மஷ்ரூம் யூஸ் பண்ணால் ஜாதிக்காய், ஜாதிக்காய் மிளகு, ஜாதிக்காய் மிளகு ரெண்டு சேர்ந்தது சூப்பர் டேஸ்ட்டு. சமமாக சீரகம், சோம்பு, கிராம்பு அந்த மாதிரி, இது வெந்தயம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் இது. இந்த ப்ராக்கலி, நம்ம கொடைக்கானல்ல ப்ராக்கலி கிடைக்கும். இது வந்து பாசிப்பயிறு, ப்ராக்கலியும் பாசிப்பயிறு. இது ஒரு பச்சை சாலடு. இது வந்து கொண்டக்கடலை, காய்கறி அந்த மாதிரி சாப்பிடணும். அப்படி தான் சாப்பிடணும் கெஸ்ட்டுக்கு. இதை சூப் மாதிரி சூப் ஆக்கிடலாம். வெறும் காய்கறி எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் 5 ஸ்டார், வீட்லேயே 5 ஸ்டார் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நெய் ஊற்றினா சூப்பராக, பட்டரும் நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். எல்லாம் பட்டர் போட்டு அதை வாட்டுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குழந்தைக்கு சாப்பிடு. இது ஒரு காய்கறி. இது வந்து தக்காளியோ சிவப்பு கேப்சிகம் விலை ஜாஸ்தி. ஒன்று கூட வாங்கினா கொஞ்சம் பீஸ் போட்டால் கலர். மனுஷனுக்கு கலர் தான் வேணும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும். இதான் இப்போ வடை சாப்பிட்டோம். வடை நான் இப்போ எல்லாம் நிறுத்திட்டேன். ஆனால் இது வந்து ப்ரோட்டீன், இது வந்து மாவு, இது வந்து ப்ரோட்டீனும் மாவு ரெண்டு கலந்து மிக்சரு. அரிசி மாவு இருக்குது, கடலை மாவு இருக்குது, ரெண்டு கலந்து. இது உங்களுக்கு தெரியும், வாழை சிப்ஸு. இதை வந்து மாவு பொருள், இது வந்து மாவு பொருள். அப்பளம் வந்து ப்ரோட்டீன், ஏன் பருப்பு தயார் பண்ணுது. ஆனால் எல்லாம் மோசம்தான், மோசம். ஆனால் டேஸ்ட்டு. இப்படி இருக்காரு. என்ன டீ வேணுமா? ஏய் டீ கொடு, அடி. சரி, டீ காபி நிப்பாட்டி எனர்ஜி ட்ரிங்க்ஸு, தம்ஸ் அப்பு, கோகோ-கோலா, பெப்சி, அதை மகா பாய்சன். அவங்க எல்லாம் நிறைய பேர் ஐயோ யூரின் குடிக்கலாமா, ஆனால் போய் பெப்சி குடிக்கிறாங்க, கோகோ-கோலா குடிக்கிறாங்க. கோகோ-கோலாவுடைய காடி அளவு புளிப்பு. காடி எடுத்து அந்த புளிப்பு குறைக்கணும். அது கோகோ-கோலா, ஆனால் சுகரு, அவ்வளோ சர்க்கரை. ஸோ டீ காபி நிறுத்தியாச்சுன்னா தூக்கம் நல்லாயிருக்கும், கிட்னிஸுக்கு நல்லாயிருக்கும், ஹார்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இது மூச்சு சுவாசம் நல்லாயிருக்கும், ஸ்கின்னு லைட்டு வந்துடும். நான் வெள்ளைக்காரன் இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, டீக்கு நிப்பாட்டியாச்சுன்னா பிரைட்டாக வந்துடும், மூஞ்செல்லாம் பிரைட்டாக வந்துடும். ஏன்னா ரத்த கோலை பெருசாகிடும். டீ காபி வந்து சுருங்கிடும், ரத்த கோலை சுருங்கிடும். ஆனால் யார் சொன்னால் எனக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாது, காப்பி இல்லாமல் இருக்க முடியாது. நான் முந்தி சின்ன வயசு சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது, இப்போ இருக்கேன். 1000 கணக்கு வருஷம் டீ காப்பி சாப்பிடாம மனுஷன் இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? ஆச்சரியம். எப்படி பொழைச்சிட்டாங்க? ஆச்சரியம். நிறைய டீ காப்பி அடிக்ஷன், போதை. இது வந்து கேஃபீன் வந்து ஏழைகளுக்கு கோகெயின். மெட்டபாலிக், இது டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கேஸ்ட்ரோ. டீ காபி நிப்பாட்டியாச்சுன்னா யூடி சூப்பராக இருக்கும். யூடி வந்து இளநீர் தண்ணி மாதிரியாக இருக்கும். வாங்க, டீ காஃபி, லிக்விட் சிகரெட்டு, இவ்வளோதான் சாப்பிடுவாங்க. இந்தியாவில் நிறைய வாங்க. ஃபுட் ட்ராப் எப்படி சொல்கிறது தமிழில்? ட்ராப்பு எப்படி சார்? ட்ராப்பு காலெல்லாம் பொடியா? பொடி உணவு பொடி.
இந்த ரைசீஸ் எல்லாம். இதுதான் டீ வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். டீ வந்து ரத்த கொலை சுருங்கிடும். அதனால் மூஞ்சிக்கு ரத்தம் பத்தாது. நெஞ்சுக்கு கொடிக்கனால அவங்க ஏறும்போது அந்த ஹில்ஸ் நமக்கு நிறைய மேட்டு பள்ளம் இது. ஸோ நான் சொல்லுவேன், டீனை பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். டீனை பாட்டு மூச்சு வாங்காது. டீ காப்பின்னு பாட்டுனா இந்த மூச்சு வாங்காது. கிளைசீமிக் இண்டெக்ஸ் சுகரு. டீ காஃபி வந்து சுகர் தூக்கிடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தொடக்கூடாது, டேஞ்சரான பொருள். இன்சாம்னியா தூக்கம் கெட்டு போயிடும். அடிக்ஷன், அது ஒரு அடிக்ஷன். அது ஆனால் ரொம்ப நிப்பாட்டுறதுக்கு எனக்கு 35 வருஷம் ஏற்பாடு. 35 வருஷம் டீ நிப்பாட்டுறதுக்கு. ஆமாம், போட்டு வம்பு ஒரு மாதம் சாப்பிடாம ஒரு மாதம் மறுபடியும் இந்த ஸ்மெல்லு இந்த வாசனை. டீ தான் பிடிக்கும். சாய் பெரிய மக் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அவ்வளோ வேகமாக பேசுகிறேன். உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஸோ நல்லா மக்காக சாப்பிடுவேன். ஆனால் சிகரெட் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் நிப்பாட்டி, அப்புறம் பேக் அண்ட் ஒரு வருஷம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் சாப்பிடுவேன். பட்டு. ஸோ நான் இப்போ சுத்தமாகிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியல, 2-3-4 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல வித்தியாசம் தெரியும். கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகிடும். டீ காப்பி கண் அஃபெக்ட் ஆகிடும். அடுத்து இது வந்து இசப்கோல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது வீட்டில் இருக்கணும். இது வீட்டில் ஆன்லைன் வேணும்னா ஆன்லைன் இருக்குது. நான் பெட்டி வச்சுருக்கேன். அங்கிட்டு எங்கள் ரூமில் சின்ன பெட்டி இருக்குது, நான் கொண்டு வந்தேன். ரொம்ப முக்கியமான பொருள் இசப்கோல். சிலியம் ஹஸ்க்கு இயற்கை. அது வந்து தவுடு ஊதிடும். ஃபுட் பாய்சனிங்னா சப்போஸ் நீங்கள் எங்கேயோ சாப்பிட்ட ஃபுட் பாய்சனிங், இது சாப்பிட்டா சரியாயிடும். கடுக்காய் முக்கியமான பொருள். கடுக்காய் தொண்டை கட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு கடுக்காய் உடைச்சி வெள்ளைப்பூட் போட்டு வெள்ளைப்பூட் கடுக்காய் வாயில் வச்சா சப்பி கொரோனா கூட கேட்கும். கொரோனா வந்து கொரோனா வைரஸ் வந்து கருணை வைரவர் சொல்லுவாங்க. கொரோனா கொடைக்கானல் கிராமத்தில் கருணை வைரவர் வந்தாச்சு. 4 நாள் தலையில் இருக்கும் அந்த வைரஸ். எந்த வைரஸ்? இந்த மாதிரி நெஞ்சோடைய வைரஸ் வந்து 4 நாள் இப்படி சுற்றி அப்புறம் நெஞ்சுக்கு போயிடும். கடுக்காய் வெள்ளைப்பூட், கடுக்காய் உடைச்சி சின்ன பூ, பெரிய பூ போடக்கூடாது, கக்கிரும். சின்ன பூ போட்டு கழுவிட்டு போட்டு அந்த இது எத்தனை பேர் கொடைக்கானல் குளிரான நேரம் இல்லையா? ஸோ இத்தனை பேர் வருவாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப காப்பாற்றியாச்சு. இது இறங்காது. இது சப்பி வச்சா அந்த நோய், அந்த வைரஸை இறங்காது. அந்த இது கீழே இறங்காது. நெல்லிக்காய் இதே மாதிரி, நெல்லிக்காய் சப்பி சாப்பிடலாம். நெல்லிக்காய் கஷாயம், புதினா டீ. இது புதினா டீ. சோத்துக்கத்தாழை சுட்டக்காயத்துக்கு. அந்த அடுத்த பிபிடி நான் காமிக்கிறேன். ஒரு சுட்டக்காய், ஒரு அம்மா வந்து சுட்டக்காயம் இங்கே தோலெல்லாம் உரிச்சாயிடுச்சு. சோத்துக்கத்தாழை. இது வந்து பீரோ யூடியோன்னு தெரியலையே. இது யூடி, பீர் கிடையாது. ஸோ இது ஹோம் ரெமெடிஸ். ஆனால் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கணுமுன்னா நான் காமிக்கிறேன். ரொம்ப யூஸ். இது வந்து டயபெட்டிஸுக்கு கேட்கும், மலை சிக்கலுக்கு கேட்கும், வயிற்றாலம் போது கேட்கும். நான் 50 வருஷம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இசப்கோல் நான் கொண்டு வரேன். நான் பெட்டி சின்ன பெட்டி வச்சுருக்கேன். அதாவது அது ஒரு தவுடு. அது ஒரு நம்ம பாலைவனத்தில் ஒரு செடி விளையுது. அந்த செடியோடைய விதை வந்து ஒரு சின்ன மழை பெஞ்சாச்சும் ஊதிடும் இந்த தண்ணி. அந்த தோல், அந்த விதையோடைய தோல் இல்லை ஒரு தோல், ஒரு தவுடு, ஒரு விதையோடைய தோல், சீடோடைய தோல் மாதிரி ஒரு கவரிங். இப்படி தக்காளி விதை எப்படி இருக்கு? ஜெல்லி மாதிரி இருக்குல்ல. தக்காளி விதை பார்ப்பீங்கள்ல, ஜெல்லி மாதிரி இருக்கு. இது ஜெல்லி மாதிரி. ஸோ அது உள்ளே போய், அது ஒரு ஃபைபரு, உள்ளே போய் டைஜஷன் ஆகாது அது. ஆனால் அல்சருக்கு போடக்கூடாது. அடி வயிற்றுக்கு ஃபுட் பாய்சனிங் கேட்கும். எனக்கு 2-3 கேஸ் இருக்குது ஃபுட் பாய்சனிங்.
பயங்கர முக்கியமான பொருள். லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகிடும், மலைச்சிக்கல் கண்ட்ரோல் ஆகிடும், ரெண்டு நார்மல் ஆகிடும். இது வீட்டில் எமர்ஜென்சிக்காக வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கும். சோத்துக்கத்தாழி இருக்கணும். உங்களுக்கு தொட்டியாக பக்கத்தில் தொட்டி இட்டு இருந்தால் சோத்துக்கத்தாழி சுட்ட காயத்துக்கு ரொம்ப முக்கியம். இல்லை சீப் அண்ட் பெஸ்ட் கடுக்காய் என்ன இருக்குது? கடுக்காய். ஓகே. உங்களுக்கு பிளட் சுகர், அதாவது இந்த இன்சுலின் வந்து எதுக்கு இன்சுலின் என்ன பண்ணுது? இன்சுலின் வந்து ஒரு வண்டி, சுகர் பிளட்லேருந்து பாடி கொண்டு வர்றதுக்கு, மசில்ஸ் கொண்டு வர்றதுக்கு இன்சுலின் அது ஒரு கன்வேயரு வண்டி மாதிரி. அந்த இன்சுலின் வேலை செய்யாமல் சப்போஸ் அந்த இன்சுலின் வரல வச்சுக்க, இயற்கை வரல, பிளட்டில் நிறைய சுகர் இருக்கும். அதனால் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இது போடுவாங்கள்ல, ஊசி போட்டு இது போட்டு பிளட்டில் எவ்வளோ சுகர் இருக்குது. பிளட்டில் சுகர் இருக்கக்கூடாது, பாடியில் இருக்கணும். ஒரு அளவு இருக்கணும் பிளட்டில், பட் பாடியில் இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ஸோ பிளட் சுகர் ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா, யார் இருந்தால் சரி, சர்க்கரை வியாதிகள் மட்டும் இல்லை, யார் இருந்தால் சரி, பிளட் சுகர் ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மி. அதனால் டயபெட்டிக்ஸுக்கு புண்ணு சீக்கிரம் ஆடாது. உங்களுக்கு தெரியுமில்ல, சர்க்கரை வியாதி அவங்களுக்கு புண்ணு ஆடாது. அந்த சுகர் அந்த பிளட் சுகர் கீழே கொண்டு வரணும். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு நிறைய ஸ்வீட்டு, குழந்தைகளுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா நோய் வந்துடும். அதனால் ஓவராக ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது. ஓவராக கூட ரைஸு, ஒரு அளவு காய்கறி நிறைய சேர்த்துக்கணும். ஓவர் சுகர் ஆயிடுச்சுன்னா எதிர்ப்பு சக்தி கம்மி, ஈக்குவல். அப்படி தான் நீங்கள் ஆன்லைன் போய் பார்த்தாச்சுன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. இதை கரெக்டாக சொல்லிட்டு இருக்கணும். உங்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, நான் சளி இது பிடிக்கும், அது புண்ணு, வாய் புண்ணு. குழந்தைகளுக்கு டீ காபி சுகர் தூக்கிடும் கட்டாயம். அடுத்து ஓகே, இது வந்து BMI. உங்களுக்கு வேணுமென்னா வாங்க, நான் த்ராஸ் கொண்டு வந்திருக்கு, டேப் கொண்டு வந்திருக்கு. உங்கள் BMI நீங்கள் பார்க்கணுமுன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI வேணும்னா வாங்க. நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் த்ராஸ் வச்சுருக்கேன், டேப் வச்சுருக்கேன். உங்கள் வயசு, உங்கள் ஜெண்டர், ஆம்பளை பொம்பளை, அது BMI அதுக்கு பேர் வச்சுருக்கேன், டேப் கொண்டு வந்தேன். ஸோ இந்த டயட் வந்து நான் UT டயட் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் உங்கள் டைஜஷன் இப்படி சாப்பிட்டாச்சுன்னா டைஜஷன் சூப்பராக இருக்கும். நல்ல தேவைக்குரிய பொருள் எல்லாம் பாடிக்கு போயிடும். இப்படி கண்டெல்லாம் சாப்பிட்டுக்கும் போது தேவைக்குரிய பொருள் உள்ளே போகாது, சேராது. வெயிட் நார்மல் ஆகிடும். இந்தாங்க மிஸ்டர் ஷியாம், க்ரோன்ஸ் டிசீஸ், அது ஒன்று IBS irritable bowel இருந்து க்ரோன்ஸ் உண்டாக்கிடும். அது ரொம்ப டேஞ்சரானது. கேங்க்ரீன் இந்த குடலுக்கு கேங்க்ரீன் மாதிரியாக இருக்கும். கோலன் கேன்சர் நாங்கள் க்யூர் பண்ணிட்டோம். கோலன் கேன்சர் 85 வயசு ஒரு அம்மா, இதுட்டோட ஒரு முதலியார் திருநெல்வேலி, க்யூர் பண்ணிட்டோம். கோலன் கேன்சர் காலி ஆயிடுச்சு, க்யூர் ஆயிடுச்சு. இதில் இந்த டயட்டில் சிம்பிளாக சோறும் பருப்பு பறிக்கணும், எடுத்துடணும். சோறு பருப்பு சேர்க்கக்கூடாது. ஹார்ட் கண்டிஷன், ஸ்டமக் அல்சர், ஆட்டோ இம்யூனு, ஜாயிண்ட்டு, நெஞ்சு, கண், ரெட்டினா. எனக்கு ரெட்டினா பிரச்சனை இருந்துச்சு, இதனோட சரியாயிடுச்சு. இது வந்து அந்த ஆச்சி மசாலா பொடி, கம்பெனி மசாலா பொடி ரொம்ப கவனிச்சிங்க, பேர் சொல்லக்கூடாது. அந்த சிவப்பு அந்த மஞ்சள் பொடி, கம்பெனியோடைய மஞ்சள் பொடி நம்பாதீங்க. 2 கிலோ மஞ்சள் வாங்கி கொண்டு போய் ரோதையில் கொண்டு போய் வாங்கி, அல்லது ஆர்கானிக்கு. இந்த கம்பெனி மஞ்சள் பொடி தயவு செய்து நம்பாதீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கலர் அப்படியே கலர் பொடி, இந்த கலர் கேசரி பொடி மாதிரி கலந்து போட்டிருக்காங்க.
ரொம்ப டேஞ்சர் சாமி, குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்து சாமி. இது வந்து செவப்பும் மஞ்சள் தான் டேஞ்சர். மிளகை பொடிக்கு பாது இந்த ஊறுகாய் பிரைட் கலர் எப்படி காமிக்கிறாங்க கடையில் விற்கிறது ஊறுகாய், எப்படி கலரு. சரி, அடுத்து சர்கேடியன் 24 மணி நேரம் சுற்றுது உடம்பு, அதாவது மெட்டாபலிசம். இது வந்து அந்த டயட் வந்து இந்த 24 மணி நேரம் சைக்கிளில் பார்த்துட்டு இருக்கிறது. காலம்படியே கனமாக மாவு பொருள் சாப்பிடக்கூடாது, தேவையில்லை. சாப்பிட்டா டக்குன்னு ஒரு பப்பாளி சாப்பிடுங்க. எல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்தாங்க அடுத்து. அது ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க பாட்டி 65 வயசு கேட்டாங்க. இது ஒரு டயட் பிளானு. அவ்வளோதான். அடுத்து thank you. Go forth and prosper. Be happy. Thank you, sir. Okay.